ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்கள் பிரவீன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராயன். எஸ், எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்துக்கு போகிறதுக்கு முதல் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ரஹ்மான் சார். நான் ரஹ்மான் சாரோட தீவிரமான ஃபேன். அண்டு இந்தியன் டூவில் அவர் இல்லை. ஸோ அதோட ரிசல்ட்டை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இவர் இருக்கார், அதோட ரிசல்ட் நான் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படிங்கிறக்காகவே போனேன். ஒரே ஒரு பாட்டு தாங்க, அடங்காத அசுரன், ஒரே ஒரு லைன், உசுரே நீதானே. டோட்டல் இந்தியா டூவுமே க்ளோஸ் பண்ணிட்டாரு. இந்தியன் டூ இவ்வளவு நேரம் இவ்வளவு பிரம்மாண்டமாக இத்தனை பேர்த்தோட எஃபெக்டை போட்டு எடுத்தீங்க. பட் கடைசியில் அவர் சிங்கிள் மேனாக அதை துவம்சம் பண்ணிட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு பிஜிஎம்மே நெருப்பு மாதிரி இருந்ததுங்க. ஒரே பிஜிஎம் போடாமல் ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு பிஜிஎம், அதை நம்மளை ஆடியன்ஸை வந்து எந்த அளவுக்கு படத்தில் கனெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிஜிஎம்ஸ் போட்டு தெறிக்க விட்டு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒன் மோர் திங், தனுஷை பற்றி சொல்லணும். இது அவரோட 50வது படம். சொன்ன மாதிரியே சொல்லி அடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அவரோட டைரக்ஷன் வேறு லெவல், டான்ஸ் கொரியோகிராஃபி வேறு லெவல், அவரோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் பீட்டர் ஹின் மாஸ்டர் அவரும் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப சூப்பராக அவங்களோட கேரக்டரை வந்து வாழ்ந்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லணும். நடித்ததை விட வாழ்ந்திருக்காங்க. நம்ம தசரா விஜயனாக இருக்கட்டும், சுந்தீப், காளிதாஸ், இவங்க எல்லாருமே ஆக்சுவலாக சொல்ல போனால் செல்வராகவன், ஸோ இவர் எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட கேரக்டரை வந்துட்டு நடிக்காமல் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. சரி வாங்க, கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். தனுஷ்க்கு ஒரு அழகான ஃபேமிலி இருக்குங்க. அவரோட ஃபேமிலி என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அவரோட தம்பி தங்கச்சியை தான், இவங்க தான் இவரோட ஃபேமிலி. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு படம் மாதிரி தான், அது ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்குறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையாக இருந்துச்சு. ஸோ தனுஷுக்கு சொன்ன மாதிரியே 2 தம்பிங்க இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து படிக்கிறாரு, இன்னொருத்தர் ஏதாவது ஒரு சேட்டை பண்ணி சண்டை இழுத்துட்டு வந்துடுறாரு. அந்த சண்டையை பஞ்சாயத்து பண்ணி தீர்க்கிறதே தனுஷ்க்கு வேலையாக போயிடுது. அண்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தங்கச்சி வந்து நல்ல ஒரு இடத்துல வந்து கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக, நிறையா காசு தேவைப்படும் அப்படிங்கிறக்காக நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா சேவ் பண்ணி வைக்கிறாங்க, எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு இவரோட கேரக்டர் வந்து பார்த்துட்டிங்கனாவே இந்த படத்தில் 2 கேரக்டர் வந்து மெயினாக இருக்குங்க. என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா தங்கச்சி கேரக்டரும் இவரோட கேரக்டரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த எழுதப்பட்ட விதமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். கடைசி வரைக்கும் அந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அந்த கேரக்டர் வந்து என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொண்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். தனுஷோட கேரக்டர் எப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு பையன் எப்படி இருக்கான், ஒரு அண்ணன், ஒரு வீட்டில் ஒரு அண்ணனாக இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத கொண்டு போயிடுறாரு. திடீர்னு ஒரு வயலன்ஸ் ஆகிறப்ப என்னடா இப்படியா இருந்தவர் இப்படி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு வில்லன் கேங் இருக்கும். அந்த வில்லன் கேங்கில் அவரோட பையனை வந்து சொல்லணும்ல, இந்த கேங் எப்படி இருக்குங்க, நம்ம தனுஷ் கேங் எப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு தம்பி இருக்கார், அவருக்கு ஒரு தம்பி காளிதாஸில் சுதீப். அவர் வந்துட்டு எப்படின்னா இந்த ஹேங் ஓவரில் வர ஆலன் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி சண்டை இழுத்துட்டு வந்துடுவார். அதே மாதிரி தான் போய் சரக்கடிக்கு போவார். வில்லன் கேங்கோட பையன், அவர் வில்லன் கேங் லீடரோட பையனை வந்து கொண்டுருவார். கொண்டதுக்கப்புறம் வில்லன் வந்து ஃபோன் பண்ணிட்டு, நீ உன் தம்பியை கொண்டு வந்து என் வீட்டில் விட்டுட்டு போயிரு, உன் குடும்பத்தையே விட்டுறேன் அப்படிங்கிறப்ப கட் பண்ணிட்டு இவரை வந்து ஒரு அப்போ போகிறாரு. ஒரே ஒரு ஸ்லாப் தான் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்துட்டா வில்லன் கேங்கையே காலி பண்ணிடுறாருங்க. இவங்க 3 பேர் போகிறாங்க, வில்லன் கேங் காலி. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிங்களா. செகண்ட் ஹாஃபில் இது எனக்கு கொஞ்சம் ஒரு குறைபாடாக தெரிஞ்சது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ்ஜே சூர்யாவும் இந்த துரை அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் இருக்குங்க. ஸோ துரையை வந்து போட்டு தள்ளிடுறாரு. எஸ்ஜே சூர்யா வந்துட்டு நீ தானே துரையை போட்ட அப்படின்னு கேட்குறப்ப இல்லை அது நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீ ஒத்துக்கோ, இல்லைன்னா உன்னை வாழ விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதாவது என்னென்னா என் கேங்கில் இல்லைன்னா உன்னை வாழ விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்துட்டு எனக்கு ஒரு சில்லியான ரீசனாக தாங்க தெரியுது. எதுக்கு இவர் வந்து ஒத்துக்கலை, ஏன் திடீர்னு அவங்க வந்து அடிக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு இடம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஒரு குறைச்சலாக தெரிஞ்சுதுங்க. மற்றபடி அதோட டைரக்ஷன், ஸ்டோரி ரைட்டிங் எல்லாமே பக்காவாக இருந்தது. ஆனால் ஹீரோவுக்கு ஏற்ற வில்லனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா ஹீரோ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார், வில்லன் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல் இல்லை. ஸோ அந்த கேங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பவர் கம்மியாக தான் இருந்தது. ஸோ இவருக்கு கொஞ்சம் ஈக்குவலான ஒரு எஸ்ஜே சூர்யாவாக இருந்திருந்தால் இன்னும் படம் வந்து வேறு லெவலில் இருந்திருக்கலாம். மேபி இதோட பார்ட் 2 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இன்ட்ரோலுக்கு அப்புறம் இன்னொரு கிளினிக்கில் வந்துட்டு ஒரு ஃபைட் சீன் வந்து வருங்க. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவரோட தங்கச்சி வந்துட்டு செமையாக ஒரு ஃபைட் பண்ணியிருப்பாங்க, அது வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் இவங்க தங்கச்சி வந்து ஒருத்தர் ரேப் பண்ணிடுவான், அவங்கள அது கொன்னுட்டு
அந்த பொண்ணே வந்து கொன்னுட்டு, அண்ணா டீயில் சர்க்கரை சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்படி அவங்களோட ஆக்டிங் எல்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தை வந்து நடத்துகிறாங்க. சமாதானம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடங்காத அசுரன் பாட்டு வருதுங்க. பா எஸ்.ஜே. சூர்யா யாரா என்னம்மா மனுஷன் வெறித்தனமாக ஆடிருப்பா. அப்படி அந்த உசுரே நீ தான். அந்த ஒரு சீனுக்கு அந்த ஒரு எப்படி சொல்கிறதுங்க, அந்த ஒரு சீனை வந்து எடுத்திருக்கிற விதம் வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஏஆர் ரஹ்மான் சாரை வந்துட்டு இந்த அளவுக்கு எலிவேட் பண்ணி ஒருத்தவங்க வந்து காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு அது தனுஷ் சாருக்கு தான் போகணும். அண்டு மோரோவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் வந்து எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்சிருந்ததுங்க. ஒரு சின்ன சின்ன குறைகள், நம்ம வந்து படம் அப்படிங்கிறது வந்துட்டு குறை நிறைய எல்லாமே இருக்கும். ஒருத்தருக்கு பிடிக்கலாம், ஒருத்தருக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் இந்த படம் வந்து தேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக போய் பார்க்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. என்ன கொஞ்சம் அடிதடி சண்டை வெட்டுக்குத்து காட்சிகள் அதிகமாக இருக்குது. அதை தவிர இந்த படம் வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம். எல்லாருமே குடும்பத்தோடு போய் பார்க்கலாமான்னு கேட்டால் எஸ், இப்போ எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தானே, என்ன வாங்கியிருந்தானே, எல்லாருமே போய் குடும்பத்தோடு போய் பாருங்கள். சில பேர் வந்து சொல்லுவாங்க இந்த படம் நல்லா இல்லை, போக வேண்டாம் அப்படின்ட்டு. இல்லை, போங்க, போய் பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் வருங்க. நம்ம வந்து அதை வந்து தேட்டரில் போய் ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்மளுக்கு முழுமையான ரிவ்யூ வந்து அந்த படத்தோட கதையை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் எல்லோரும் போய் தேட்டரில் போய் பாருங்கள். படம் நல்லா தான் இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.